ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆரஞ்ச் தோலில் ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஆரஞ்ச் தோலை பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, எண்ணெய், இஞ்சி, வெல்லம், கடுகு, காஷ்மீரி சில்லி பவுடர், தென் சால்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாய் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் சீட், அதாவது கடுகு, சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர், அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆரஞ்சோட தோலை சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு தோலை சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நாளைக்குமே வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் டைஜஷனுக்குமே நல்லது. ஸோ அதையுமே 1 ட்ராப் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பபுள்ஸ் ஓவராக வரும். ஸோ அப்போ தான் அது குக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்தா தான் ஊறுகாய்க்கெலாம் நல்லது. ஸோ சால்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கல்லுப்பு சேர்த்தோடனே நல்லாவே சேஞ்ச் ஆகிடும் கலர். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், அதுதான் நல்ல கலர் கொடுக்கும். அது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த சில்லி பவுடர் ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆயில் தனியாக மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் நெல்லிக்காய் சைஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தா ரொம்பவே இன்னும் ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பிளேட்டிங் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா எங்களோட ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனல் டாப்பாக அந்த பேன்லேயே நாங்கள் ரைஸுமே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.